நான் தான் உங்களது குட்டி பனிக்கரடி பேசுகிறேன். நான் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கின்றேன் இல்லையா? காட்டில் நான் எப்படி வாழ்கின்றேன் என்று என் அழகான வாழ்க்கையை பற்றி இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகின்றேன். நான் இந்த அழகான காட்டில் தான் பிறந்து வளர்ந்தேன். இதுதான் எங்க வீடு. இது ஒரு பெரிய குகை குட்டீஸ். என் அம்மா ரொம்ப அன்பானவங்க. அவங்க தான் எனக்கு எப்படி நடக்கணும், நான் எப்படி காட்டில் பாதுகாப்பா இருக்கணும்னு கத்து கொடுத்தாங்க. என் அப்பா ரொம்ப பலசாலி. அவரோட சேர்ந்து காட்டை சுத்தி வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா குட்டீஸ்? எனக்கு தேன் நான் ரொம்ப பிடிக்கும். ஆனா தேனீக்கள் கொட்டாம இருக்க நான் ரொம்ப கவனமா இருப்பேன். அப்புறம் ஆத்துல துள்ளி ஓடுற மீன்களை பிடிக்கிறது எனக்கு ஒரு பெரிய சாகசம். ஆரம்பத்துல எனக்கு கஷ்டமா இருந்துச்சு குட்டீஸ். ஆனா இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்கிட்டேன். ஒருமுறை நான் காட்டில் இருக்கும் அழகான பட்டாம்பூச்சிகளை துரத்திக்கிட்டு போய் திரும்ப எனது வீட்டுக்கு போகின்ற வழியை மறந்துட்டேன் குட்டீஸ். அப்போ எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா நம்ம அறிவுள்ள ஆந்தை தாத்தா எனக்கு வழிகாட்டி உதவி செய்தார். பெரியவங்க பேச்சை கேட்கணும்னு அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நீங்களும் அம்மா அப்பா மற்றும் பெரியவங்க சொல்றத கேளுங்க குட்டீஸ், சரியா? இப்போ நான் என் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த அழகான காடுதான் எங்களோட உலகம். நாம மரங்களை வெட்டாம விலங்குகளுக்கு தொந்தரவு தராம இருந்தா எல்லாரும் நல்லா இருக்கலாம். என் கதை உங்களுக்கு பிடித்து இருக்கிறதா குட்டீஸ்? அடுத்த முறை உங்களை இன்னொரு கதையோடு நான் சந்திக்கிறேன் குட்டீஸ். டாடா பாய் பாய் குட்டீஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டீஸ். அப்படியே மேலேயுள்ள பெல் ஐகான் ஐயும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு காட்டில் வாழும் நமது மற்றைய நண்பர்களது கதையை பார்ப்பதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும்.